وَإِذْ وَاعَدْنَا مُوسَىٰ 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِن بَعْدِهِ وَأَنتُمْ ظَالِمُونَ ثُمَّ عَفَوْنَا عَنكُم مِّن بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَىٰ لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّىٰ نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنتُمْ تَنظُرُونَ ثُمَّ بَعَثْنَاكُم مِّن بَعْدِ مَوْتِكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ 40 இரவுகளை மூசாவுக்கு நாம் வாக்களித்ததையும் பின்னர் அதற்காக அவர் சென்ற பிறகு நீங்கள் அநியாயம் செய்து காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டதையும் நினைத்து பாருங்கள். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக நாம் மூசாவுக்கு வேதத்தையும் உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடியதையும் வழங்கியதை நினைத்து பாருங்கள். என் சமுதாயத்தினரே, காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோரி உங்களையே மாய்த்து கொள்ளுங்கள். உங்களை படைத்தவனிடம் அதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று மூசா தமது சமூகத்தாரிடம் கூறியதை நினைத்து பாருங்கள். எனவே அவன் உங்களை மன்னித்தான். அவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். மூசாவே, நாங்கள் அல்லாஹுவை நேரடியாக காணும் வரை உம்மை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியபோது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இடி முழக்கம் உங்களை தாக்கியது. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்களை உயிர்ப்பித்தோம்.